ஆமாம், இட்லி வேணாம், தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்கிற நம்மளை எத்தனை பேருக்கு வெளியில் போய் ஒரு விஷயத்துக்கு நோ சொல்ல தெரியுது? கண்டிப்பாக கேட்டால் கிடையாது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை க்ளோஸ் ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸில் இருக்கலாம். நமக்கு எப்போ நோ சொல்லணுன்றதே தெரியல. எப்போன்றதை தாண்டி எப்பவுமே நம்ம நோ சொல்கிறதே கிடையாது நிறைய விஷயத்துக்கு. எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். அந்த பிளேஸ்க்கு போக நம்மளுக்கு இஷ்டமே இருக்காது. ஆனால் ஜஸ்ட் அவங்க கூப்பிட்றாங்கன்ற ஒரு ரீசனுக்காகவே நம்ம வந்து எத்தனை பேர் அந்த அக்கேஷனையோ இல்லை அந்த பிளேஸையோ நம்ம போய் விசிட் பண்ணியிருப்போம். ஆனால் அன்றைக்கி நீங்கள் வீடு திரும்பும் போது நீங்கள் ஹாப்பியாக தான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது நோவாக தான் இருக்கும். நம்ம மனசுக்கு தெரியும் அங்கே போனால் நம்ம ஹாப்பியாக இருக்க மாட்டோம். ஸ்டில் நம்ம வந்து ஏன் நோ சொல்ல அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆனவங்கன்ற ஒரே ரீசனுக்காக. பட் எப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறோம்? பட் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம நோ சொன்னால் தப்பாக நினைக்கிறீங்க யாருமே நம்மளோட ரியல் ஒன்ஸாக இருக்க மாட்டாங்க. ஈஸியாக நம்மளால் அம்மாங்கிட்ட வந்து நோ சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க, அவங்க நம்ம விட்டுட்டு போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, பசங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது மட்டும்தான் அவங்க கன்சர்னாக இருக்கும். ஆனால் இதே நம்ம வெளில போய் நோ சொன்னால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நிறைய தாட்ஸ் நம்மளுக்குள்ளேயே இருக்குது. அதுமாதிரி ஒர்க் பிளேஸில் நம்ம நோ சொன்னால் அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களா, அவங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு நாளை பின்னா ஒர்க் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி 1008 கொஸ்டின் இருக்குது. பட் we should learn where to say no correctly. அதுக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்ற பிளேஸில் கண்டிப்பாக நோ சொல்லியே ஆகணும். நோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வர மென்டல் பீஸ் வந்து எல்லாருக்குமே தேவை. ஸோ லேர்ன் டு சே நோ அட் த கரெக்ட் டைம். நோ சொல்கிறது வந்து பெரிய குற்றம்லாம் இல்லை. நோ சொல்லும்போது நமக்கு ஏதோ வந்து தப்பு பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் கண்டிப்பாக கிடையாது. நமக்காக ஸ்டாண்ட் பண்ணுற எந்த விஷயமும் தப்பு கிடையாது. நீங்கள் நோ சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களோட ரியல் ஒன்ஸாக நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னைக்காவது வந்து வெளியில் போக தோணலை அவங்க கூட அப்படின்னா ஜஸ்ட் சே நோ, அவ்வளோதான். அதுக்கப்புறமா உங்களோட மென்டல் பீஸ் தான் ரொம்ப அவசியம். அவங்க நோ சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டே ஒரு அக்கேஷனோ ஒரு இதுவும் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஃபேக்காகவே இருக்க முடியும்? ஸோ சம்டைம்ஸ் we need to say no at the right time. For more relatable contents, do subscribe. Bye bye.